Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உளுத்தம்பருப்பு ஸ்வீட் செய்யலாம் ரொம்பவே ஈஸியாக. முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுக்க போகிறோம். இதை நான் ஸ்பீடாக காட்டுறேன், ஏன்னா வீடியோ இல்லைன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுது. அதனால் நான் ஸ்லோ பண்ணுறதுக்காக ஸ்பீட் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துடலாம். நான் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்ல வாசனை வர மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோட ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான புது வீடியோஸாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி முழுக்க நம்ம அந்த தண்ணியிலேயே வேக வச்சிடணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுருந்தோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலாக இருந்தாலும் சரி, தேங்காவாக இருந்தாலும் சரி, நான் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். அதோடு கூடவே நாம் ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு தட்டு எடுத்து அதில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது அரைக்கும் போது ஒரு வேளை கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல். இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. இதில் மைதா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லதுனால நம்ம கோதுமை சேர்க்குறோம். உங்களுக்கு கோதுமை மைதா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துடுறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்த அப்புறமா இந்த மாவில் உளுத்தம்பாவில் இந்த கோதுமை மாவு முழுசாக இந்த மாதிரி சேர்ந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு சூடு பண்ணுறேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை தண்ணி தொட்டுக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோம். கையில் தண்ணி தொட்டுட்டு செய்யலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி இதில் இந்த மாதிரி உருட்டை. நீங்கள் ரவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீளமாக இருந்தாலும் சரி, தட்டையாக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். எல்லா பீஸையும் இதே மாதிரி போட்டு நம்ம வேக வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வருது. இது முழுசாக வெந்துடட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருந்தோம், அதில் அரை கப் அளவுக்கு ஒரு 1/4 கப், அதாவது 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையில் சுகர் சிரப் செய்ய போகிறோம். இப்போ இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே போல் நல்ல மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யணும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். பாமாயிலின் எண்ணெயில் எப்படி நம்ம கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த எண்ணெயில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இது வெந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம். அடுப்பு மேலே வச்சு அதில் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது வந்து சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகட்டும். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். சர்க்கரை கரையட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை கொதிக்க வைக்கலாம் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு நல்ல கெட்டியான பதத்துக்கு ஆகிற மாதிரி வரும்போது நம்ம இதை போட்டுடணும். அதாவது நம்ம கை வச்சு பார்த்தா சும்மா இப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். மற்றபடி எந்த பதமும் தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா எப்படி கெட்டியாக ஆகிற பதம் வருமோ அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த உளுந்தம்பருப்பு உருண்டைகளை இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இதுக்குள்ளேயே நம்ம இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். இப்போ வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டின அப்புறமா மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதோட உளுத்தம்பருப்பில் செஞ்ச அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்போட வாசனையோ அந்த வழவழப்போ எதுவுமே இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இப்போ இதை இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இது நல்லா இதுக்குள்ளே இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சர்க்கரை பாகு வந்து கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும். கோட்டிங்கெல்லாம் அழிச்சு பாருங்கள். அந்த உருண்டையை சுற்றி ஒரு சர்க்கரை பாகோட அந்த கோட்டிங் அப்படியே லைனாக அந்த மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றுனா எடுத்துக்கலாம். ஆறின பிறகு அது மேலே வந்து அப்படியே முழுசாக கோட்டிங் மாதிரி இருக்கும், நல்லா காஞ்சிருக்கும். இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதுலேருந்து நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாத்தையும் தட்டில் வச்சாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஆறின பிறகு இது கையில் ஒட்டாது, அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதை சுற்றி சர்க்கரையில். இதை வந்து கடித்து சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்படி உடச்சி கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து அப்படியே அந்த சர்க்கரையோட பாகு வந்து அந்த உருண்டையை சுற்றி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த சர்க்கரையோட அந்த கோட்டிங்கோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காயோட டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.